சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூடத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம், அது எந்தெந்த விதமான நம்ம பிரச்சனை உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு அது தீர்வு அமையுது அப்படிங்கிறது தான் நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோம். கண்டிப்பாக இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரத்தில் இருக்கக்கூடிய இத்தனை நன்மை. நம்ம கற்பூரம் அப்படின்னா சாமிக்கு தீபம் ஏற்றுறது, இந்த மணிக்கு விஷயங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் கற்பூரத்தை நிறைய யூசஸ் இருக்குது. அந்த ஒரு கற்பூரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்திற்கும் அழகு குறிப்புக்குமே நமக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். கற்பூரம் பார்த்தீங்கன்னா பூஜையில் நமக்கு அந்த இதுக்காண்டி பயன்படக்கூடிய ஒரு பொருள். ஆனால் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டு வைத்தியம், இது எல்லாத்துக்குமே இந்த கற்பூரம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கற்பூரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியத்திற்கும் அளவுக்கும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூர எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரத்தை எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு ரொம்பவே நல்லது. என்னென்ன பயனுக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் நமக்கு சளி, இருமல், அலர்ஜி, இந்த மணிக்கு பிரச்சனைகள் தான். கற்பூரத்தோட அந்த ஸ்மெல் நமக்கு இப்போ தலைவலியோ இல்லாட்டி ஏதோ ஒரு இருமலோ அந்த மணிக்கெலாம் இருக்குது அப்படின்னா நம்ம கற்பூரத்தை நம்ம அப்படியே முகர்ந்து பார்த்தோம், அப்படியே அதை மூந்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கைகள், உடலில் ஏதேனும் நமக்கு நமைச்சலோ எரிச்சலோ இருக்குது, அப்படியே எரியக்கூடிய உணர்வு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தில் கற்பூரத்தை தேய்ச்சோம் அப்படின்னா அப்படியே ஜிலுஜிலுன்னு இருக்கும். திடீர்னு சில பேர்த்துக்கு இந்த இது இருக்குதான் செய்யும். கை கால்களில் எரிச்சல்கள் ஏற்படும், உடம்புல சத்து இல்லாத காரணம். அந்த நேரத்தில் நம்ம அந்த எரிச்சலை போகிறக்காண்டி இந்த கற்பூரத்தை நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்கும், எரிச்சலையும் நீக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கையில் அதை தொட்டுட்டோம், அந்த கற்பூரத்தை நம்ம தொடுறனால பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எந்த விதமான பாக்டீரியாவோ பூஞ்சைகளோட அந்த வளர்ச்சியோ இருக்காது. நகை சுத்தியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலாணின்னு சொல்லுவாங்க, அந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்கள நம்ம கற்பூரத்தை நான் இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெயில் நல்லா போட்டு இது பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெயில் பண்ணாங்க அப்படின்னா அந்த மணிக்கு நகை சுத்தி, காலாணி, இந்த மணிக்கு பிரச்சனைகள்லாம் ரொம்பவே நல்லது. போட்டு அதை நம்ம இல்லாட்டி முதல்ல கற்பூரத்தை நல்லா உணுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 முறை எண்ணெயை வாட்டி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டி விளக்கெண்ணையோ சேர்த்து நம்ம அப்படியே தீயில வாட்டி எடுத்ததுக்கப்புறமா அந்த கற்பூரத்தை சேருங்க. ஏன்னா நம்ம தீயில அப்படியே டைரெக்டாக கற்பூரத்தை காட்டி சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும், குப்புன்னு. அந்த நேரத்தில் சேர்க்காம நம்ம தீயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்து நம்ம தடவணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது. சிறு பூச்சிக்கடி என்றால் நம்ம கற்பூரத்தை தண்ணியில் நல்லா குழச்சி நம்ம தடவணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கால்களில் வெடிப்பு என்றாலும் அதை சரி செய்வதற்கு வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த கற்பூரத்தை நல்லா கரைச்சி காலை 15 நிமிடம் நல்லா ஊற வச்சு எடுத்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லது. பின் காலில் தேங்காய் எண்ணெயோ அல்லது பார்த்திங்கன்னா வேஸ்லின் இந்த மணிக்கெலாம் நம்ம தடவுவோம். அது கூட இதை வாரத்துக்கு ஒரு முறை தடவணும் அப்படின்னா அந்த பித்த வெடிப்பு, கால்களில் ஏற்படக்கூடிய அந்த சொரசொரப்பு தன்மை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தலையில் பேன் இருக்குது அப்படின்னா கற்பூரத்தை நம்ம தேய்ச்சோம், அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுவோங்க, அந்த நேரத்தில் கற்பூரத்தையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பேன் பொடுகு தொல்லையை கண்டிப்பாக நீக்கி கொடுக்கறதுக்கு கற்பூரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து இதை தேய்க்க தலைமுடி வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா அடர்த்தியாக இருக்கும். முடி கொட்டுதல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நமக்கு ஹேரில் அந்த வழுக்கத்தலை இருந்தாலும் சரி, கற்பூர எண்ணெய் முடி வளர்றதுக்கு நம்ம உதவிக்கு பயன்படுத்திக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்குது. கையில் கற்பூர எண்ணெயை தேய்த்து நம்ம முகரும் போதில் மன அழுத்தம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். முகத்தில் முகப்பருக்கள், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பருக்களால் ஏற்படக்கூடிய எரிச்சல்கள், அடுத்து ஏதோ கீரல் இருக்குது அப்படின்னா முகத்தில், அது எல்லாத்துக்குமே இந்த கற்பூர எண்ணெயை
நம்ம கடைகளில் இல்லாட்டி கற்பூர எண்ணெய்ன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாலே கிடைக்கும். அந்த கற்பூர எண்ணெயை வந்து வாங்கி தடவணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது. தேங்காய் எண்ணெய் ஊற வச்சு நம்ம தடவலாம் கற்பூரத்தை. இல்லை கற்பூர எண்ணெய் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை தடவுனாலும் தாராளமாக தடவலாம். வலி நிவாரணி அப்படின்னே இதை வந்து சொல்லலாம். கை கால் மூட்டு வலி என்ன உடலின் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் நம்ம கற்பூரத்தை சூடாக்கி நல்லா நம்ம மசிச்சு அந்த வலி இருக்கிற இடத்துல தடவுறப்ப அந்த வலியை வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும். இந்த கற்பூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சாமி வெறும் அந்த கொசுக்கள் நம்ம சிலைய கொசு கரப்பாம்பூச்சி இந்த மணிக்கு சின்ன சின்ன பள்ளியிலிருந்து எல்லாத்தையுமே விரட்டுறதுக்கு நமக்கு அந்த சூடத்தை வந்து பயன்படுத்தியிருக்கோம். அந்த கற்பூரத்தை கண்டிப்பாக நீங்கள் இந்த முகத்தில் அந்த பருக்கள் தலைமுடிக்கு இது எல்லாத்துக்குமே தாராளமாக அந்த நகை சுத்தியில் இருந்து உடம்புல அரிப்புகள் எல்லாத்துக்குமே இந்த கற்பூரத்தை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்ல வாசனை நிறைந்தது. நமக்கு வந்து அந்த அலர்ஜி ஏற்படுறது இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் தடுத்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி நான் சொன்ன மணிக்கு நாட்டு மருந்து கடையில் கற்பூர எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் அதையும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி நான் சொன்ன மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் அடுப்புக்கிட்ட வச்சு போட்டுறாதீங்க. அதை அமர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சூடு இருக்கும்போது இந்த கற்பூரத்தை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதை நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்னு சொல்லி தான் அப்ளை பண்ண கிடையாது. ஆறுனதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வலியில் இருந்தோ நமக்கு ஹேர் கூட அந்த எண்ணெயை நீங்கள் தடவுங்க. தேங்காய் எண்ணெயில் வந்து சூடத்தை சேர்த்து ஹேர் தரணும், முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக ஹெல்த் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.